எப்படி இருக்கு உங்களுக்கு இத்தனை வருஷம் தமிழ் சினிமாவை கோரிப்பாளைய சமயத்துல பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும்? ஏன்னா இதுவே ஒரு பெரிய ஒரு இடைவெளி தான். மூவிஸ்ல அந்த சேஞ்சஸ் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு. இப்போ எங்க மலையாளத்திலே பயங்கரமான ஒரு சேஞ்ச் போயிட்டு தான் இருக்கு. அது கான்டென்ட் வைஸா இருக்கட்டும், டைரக்ஷன் வைஸா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ சேஞ்சஸ் இருக்கு. அண்ட் அகெயின் தமிழ்ல கூட நிறைய சேஞ்சஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து எப்பவும் அந்த சேஞ்சஸ் இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து என்ன ஆக்டர்ஸுக்கு வந்து எப்பவும் என்ன சேஞ்சஸ் வந்தாலும் நம்ம அந்தந்த டைம்ல நமக்கு என்ன ஸ்டோரி வருதோ, டேரக்டர்ஸ் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜெல்லாக பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம முன்னாடி போகணும். அதான் எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஆக்டர்ஸ் விட டிரெக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் அவங்க தான் இந்த சேஞ்சை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எல்லா இண்டஸ்ட்ரியிலும் அந்த சேஞ்ச் இருக்குது. இப்போ எனக்கு அந்த டைமில் இருக்கிற சேஞ்சை விட என்ன பெருசாக இருக்குன்னு சொல்லும்போது அது சொல்ல தெரியாது. ஆனால் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் தான் இருக்குது.